இப்போ படம் மாதிரி தான் ஒரு திரைப்படம் வந்து குழந்தைகள் வெற்றி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு குழந்தைகள் இதை கொண்டாடுறாங்க சார். அவன் படம் ரிலீஸ் ஆகும், படத்துக்கு போவான், விசில் அடிப்பான், தேட்டரில் சேர உடைப்பான், பேப்பரை தூக்கி போடுவான். இப்படி இருந்தால நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா தலைவர் வரான்ட்டு கொண்டு வந்துட்டோம். அதே அவங்க தோத்துட்டாங்க அப்படின்போது எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கும். சின்ன சின்ன பசங்கள்லாம் ஃபீல் ஆகிட்டு இருக்கும். பெரிய சிக்கலான ஒரு சூழல் ஏற்படும். இந்த க்ரௌடு ஓட்டா மாறிடுச்சு. இதெல்லாம் ஒருத்தர் தூக்கி அவருடைய டிரைவரோட பையனை போடுறாங்க, அவரும் வெற்றி பெறுறாரு. இப்படி வந்து எதிர்பாராத ஒரு விட்டது மாற்றம் அப்படின்னு போட்டு யாரோ ஒரு சிறுமி பாலியல் சீண்டல் ஏற்பட்டாங்க, ஒரு வட்டச்செயலர் கைது பண்ணியிருக்காங்க, அதை போடுறாங்க. அதே போல் 118 கிடைச்சிட்டா போதும் அப்படின்றதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ் மார்க் மாதிரி தான். ரசிகர் அப்படின்ற மனநிலையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். போட்டே போடாமல் சுற்றி தான் பார்த்தீங்களா, இவன் ஓட்டு போட்டான் மொத்த பேரும் 69-70 தான் இருக்கும். மேல போன ஓட்டெல்லாம் பார்த்தா இவங்களுது. மாவட்ட செயலர் நம்பி தான் இன்னைக்கு 14 தொகுதியிலும் முதல் முறையாக வந்து தோத்துருக்காங்க. செங்கல்பட்டு, திருத்தணி, சென்னை இது ஃபுல்லாகவே என்ன கேட்டால் வாஷ் அவுட் பண்ணி கையில் கொடுத்துறாங்க. அவரை வந்து ஒரு தொகுதியில் வந்து தோற்கடிக்கிறாங்க அப்படின்பொழுது என்ன கேட்டிங்கன்னா அப்போ எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. தாவேக்கா இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருச்சு. ஆனால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியல. அதற்காக இன்னைக்கு பல கட்சிகள்கிட்ட கூட்டணி சேர்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தாவேக்கா தொண்டர்கள் வெற்றியை கொண்டாடும் வகையில் இன்னைக்கு ரோட்டில் வந்து பசம் மறிக்கிறதா இருக்கட்டும், ஆட்டை வெட்டி ரோட்டில் போடுறதா இருக்கட்டும், ஒரு பக்கம் நடு ரோட்டில் வந்து வெடியை வச்சு பைக்கில் சுற்றி வராங்க சினிமா பாணியில். இதெல்லாம் எப்படி சார், எப்படி பார்க்குறது, எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்லை, இது வந்து வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னும் போது ஒரு சில அங்கே அசம்பாவிதம் நடக்க தான் செய்யும். அது நம்ம எல்லாம் இது பண்ணிங்க. மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி கொண்டாட்டத்தை வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்லை, உங்களுக்கு பெரிய கலவரம் ஆகிட்டு இருக்கு. ஆஃபீஸை அடிச்சு நொறுக்கிறது, எங்கெல்லாம் வந்து திரிணாமுல் காங்கிரஸோட சின்னம் இருக்கும் அங்கெல்லாம் காவி கலரை பூசுறது அப்படின்னு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது வந்து எப்பயுமே திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு இதாக தான் இருந்திருக்கும். பயங்கரமான ஒரு கொண்டாட்டமாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எப்பயுமே இல்லாத அளவுக்கு அகெயின்ஸ்டாக எல்லா பார்ட்டியும் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்குது, இவர் விஜய் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அப்படின்னும் போது இந்த சூழ்நிலையில திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் இது மாதிரி சூழ்நிலை நடக்குது. அங்கோட்டு இது மாதிரி ஆட்டெல்லாம் வெட்டி நடுரோட்டில் போடலையே சார்? இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கும் சார். இது வந்து என்ன கேட்டால் இப்போ தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் அரசு அமைக்கலை, கவர்னர் இப்போ சந்திக்கலை, அமைச்சரவை யாருன்னு சொல்லலை, கவர்மெண்ட் சிஎம்மாக ஒரு பதவி ஏற்கலை. அப்படின்னும் போது இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆஃப் த ஸ்க்ரீன் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதில் வந்து என்ன கேட்டால் போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு யார் தவறு செய்தாலும் அவர்களும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி அவங்க வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் இது மாதிரி விஷயங்களை தவிர்த்தரணும். ஏன்னு கேட்டால் இது பல ஆண்டு காலமாக ஆட்சியிலிருந்து அப்படியே கண்டினியூஸாக ஆட்சிக்கு வந்த அமைப்பு கிடையாது, கட்சி கிடையாது. இது வந்து யார் வேட்பாளர் என்றே தெரியாமல், அவர் எந்த ஊரை சார்ந்தவரும் தெரியாமல் எங்கெங்கிருந்தோ ஷஃபல் பண்ணி போட்டு தூத்துக்குடி ஸ்ரீநாத் நிக்கலையா அதே மாதிரி ஷஃபல் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக ஆன்லைன் புரட்சி ஏற்பட்டு அதில் உருவான வந்து ஆட்சி தான் இந்த ஆட்சி. அப்படிங்கும் பொழுது இதை வந்து தக்க வைத்து கொள்ள சிஎம் வந்து ஒரு கெட்ட பேரெல்லாம் பார்த்துக்கிறது, இதெல்லாம் கட்சி தொண்டர்கிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் இனிமேல் தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஏன்னா யார் கட்சி தொண்டர்னே தெரியாது. இப்போ நீங்கள் திமுக அதிமுக எல்லாம் பார்த்தீங்களா, மாவட்ட செயலர்கிட்ட சொன்னால் அந்த கடைக்கோடி தொண்டன் யாருன்னா அவன் பேர் கூட அவங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படிலாம் தொடர்பு இப்பெல்லாம் இல்லை, அது வேற விஷயம். பட் ஆனால் தெரியும், அவனுக்கு எல்லாம் தெரியும். யார் கேட்டால் உடனே யார் பார்த்து அங்கே கத்துனது, அந்த கூட்டத்தில் அந்த மீட்டிங்கில் யார் கத்துறது பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஏய் மூர்த்தி சும்மா இருப்பா அப்படின்வாங்க. அப்படி வந்து டைரெக்டாக ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. ஆனால் தாவேக்காவுக்கு அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இது ஃபுல்லாகவே மேல்மட்ட தலைவர்கள் வந்து அவங்க வரைக்குமே மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்ட பிறகு அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம ஆன்லைனில் வந்துட்டு இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகிறாங்க. பல்வேறு விஷயங்கள் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மௌனமாகவே ஒரு புரட்சி மாதிரி ஏற்படுது. 6 வயசு குழந்தை கூட என்ன சொல்லுது சார், ஒரு அம்மா பேட்டி எடுக்கும்போது அம்மா தாவேக்கான்னு சொல்லுமா, யார் கூட்டு போட போறீங்கன்னு கேட்டால் சொல்கிறாங்க. குழந்தைகள் அதை வந்து கொண்டாடுறாங்க. குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி. இப்போ படம் மாதிரி தான், ஒரு திரைப்படம் வந்து குழந்தைகள் வெற்றி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு குழந்தைகள் அதை கொண்டாடுறாங்க சார். 6வது படிக்கிற குழந்தையிலிருந்து 7வது படிக்கிற குழந்தைக்கு என்ன எலெக்ஷன் தெரியாது, யார் எதிர்கட்சின்னு தெரியாது, எத்தனை வேட்பாளர் நிற்கிறாங்க, நம்ம தொகுதி வேட்பாளர் யார், அந்த தொகுதிக்கு அறிமுகமானவரா, அவர் வந்து எந்த பகுதியை சார்ந்தவர்,
இதுக்கு முன்னாடி அவர் என்ன சர்வீஸ் பண்ணியிருக்காரு, பப்ளிக் சர்வீஸ் ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியாமலே குழந்தைகள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. 6வது 7வது படிக்கிற பசங்க ஆரம்பித்து கல்லூரி படிக்கிற பசங்க, நான் 2 கல்லூரி மாணவர்கள்ட்ட கேட்குறேன், என்னை வந்து பார்க்குறாங்க ஒரு விஷயத்துக்கு, பார்க்கும்போது ஓட்டு போட்டிருந்தாங்க. சும்மா ஒரு இன்ட்ராக்ஷனில் கேட்குறேன், யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா டிவிகேன்னாங்க. என்ன டிவிகே போடுறதுக்கு என்ன வாட் இஸ் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு, எல்லாரும் போட்டாங்க நாங்கள் போட்டோம் சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர, நீ எல்லாரும் போட்ட மாதிரி போட்டிங்க. இன்றைக்கி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. ஒரு சர்வசாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு தெரியும், பல்வேறு துறைகள் இருக்கும். அந்த துறைகள் எல்லாத்தையும் வந்துட்டு உள்ளே போய் அதை எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கே கையாளணும்ல, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே 6 மாதம் 8 மாதம் ஆகும் சார். அப்படி ஒரு சூழல். அந்த சூழலில் தங்களுடைய நட்சத்திரம், அவங்க வந்து திரையில் பார்த்த ஒரு நட்சத்திரம், அவர் வெற்றி பெற்றார். அவர் கை காட்டின வேட்பாளர்லாம் வெற்றி பெற்றாங்க. ஆட்டோ ஓட்டின நண்பர் ஒருத்தரை வந்து சொல்கிறாங்க நில்லுங்கன்றாங்க, அவர் நிற்கிறார், அவர் வின் பண்ணிடுறாரு. சம்மந்தெல்லாம் ஒருத்தர் தூக்கி அவருடைய டிரைவரோட பையனை போடுறாங்க, அவரும் வெற்றி பெறுறாரு. இப்படி வந்து எதிர்பாராத ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றுட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலில் வந்து திமுகவுக்கு அவருக்கும், அதாவது கலைஞருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு கிடைத்த பெர்சன்டேஜோட இவருக்கு அதிக பெர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு. 234 சட்டமன்ற தொகுதியில ஒரு சுற்றுப்பயணம் போல 14-15 மீட்டிங் தான் இவர் போயிருக்காரு. 18 இடம் சொல்றாங்க. ஆமா, 18 இடம் ஏதோ போயிருக்காங்க. அப்படின்னும் பொழுது அப்ப இந்த 18 இடம் போயிருக்கும் பொழுது இவங்க 1-to-1 அந்த கம்யூனிகேஷனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா, இந்த யூடியூப்ல வரக்கூடிய செய்திகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, செய்திகள் போட்டுட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்படி கிடைத்த ஒரு வெற்றி, அந்த வெற்றியை நான் கொண்டாட போகிறேன் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் எக்ஸாஜுரேட் ஆகி இவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வேறு லெவலில் பண்ணலான்டான்னு சொல்லி கெடா வெட்டுறது, அதுக்கப்புறம் வண்டியை நடு ரோட்டில் போட்டு இது பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பெரிய விஜய் ஃபோட்டோ ஓட்டிட்டாங்க சார். தமிழகத்திற்கு அது வந்து புதுசு தான். அந்த 5G பஸ்ஸில் வந்துட்டு மாமண்டூரில் நினைக்கிறேன் அந்த சம்பவம். ஆமாம், அதில் வந்து 5G பஸ்ஸில் ஒரு இதை ஓட்டுறாங்க. அப்படின்போது அது வந்து ஆட்சி அமைப்பதற்கு முந்தைய ஒரு சீனு. ஆட்சி அமைச்ச பிறகு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு விஷயமும் இரவில் கால் வரும். இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த செம்பரம்பாக்கம் ஏரி வந்து ஒரு வாட்டி திறந்து விட்டது. அது மாதிரி வந்து எல்லா நேரமும் அலர்ட்டாக இருந்தாகணும். இது சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் மேட்டர் கிடையாது. இது ஒரு நாட்டை ஆளப்போகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் இவர்கள் ஆட்சி அமைத்து அதில் வந்து ஒரு சட்டத்துறை அமைச்சரை உருவாக்கி அதில் ஒரு உள்துறை அமைச்சர் இருந்து காவல்துறை அதிகாரிகள்லாம் நியமிக்கப்பட்டு இப்போ வந்துட்டு இந்த அங்கே லெஜிஸ்லேட்டிவ் தானே இருக்குது, தொங்கு சட்டமன்றம் அப்படின்னும் போது கவர்னருடைய பார்வையில் தான் இருக்குது. அப்படின்னும் போது எல்லாமே இப்போ ரெக்கார்ட் ஆகிடுதுல்ல சார். ஒரு சேலத்தில் ஒரு பத்திரிகையாளர் போய் இடிச்சிடுறாங்க ஒரு ஜீப்பில், தார் வண்டியில். அது ஒரு பிரச்சனை. சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்தி. இப்போ கூட தம்பிங்க ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுறாங்க, இதோ வந்து விட்டது மாற்றம் அப்படின்னு போட்டு யாரோ ஒரு சிறுமி பாலியல் சீண்டல் ஏற்பட்டாங்க, ஒரு வட்டச்செயலர் கைது பண்ணியிருக்காங்க, அதை போடுறாங்க. அப்போ இங்கே சென்னையில் அப்போ ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயமும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றது அவங்களுக்கும் தெரியும். ரொம்ப கவனமாக இருக்கணுன்ற அவங்களுக்கும் தெரியும். பட் ஆனால் இனிமேதான் சம்பவம். ஆமாம், தொண்டர்கள் மாணவரியாக இருக்காங்க. இந்த தொண்டர்கள் யாருன்னு கேட்டால் அரசியல் படாத தொண்டர்கள். அரசியலை பற்றியே உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவன் படம் ரிலீஸ் ஆகும்போது படத்துக்கு போவான், விசில் அடிப்பான், தேட்டரில் சேர உடைப்பான், பேப்பரை தூக்கி போடுவான். இப்படி இருந்தால நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, தலைவர் வரான்ட்டு கொண்டு வந்துட்டோம். அப்போ கொண்டு வந்துட்ட பிறகு அவனுக்கு நான் என்ன சொல்கிறேன் சார், ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் அங்கே 234 சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு இடத்துல ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு மீட்டிங் நடத்தி நிர்வாகிகள்கிட்ட வகுப்பு. என்ன வகுப்பு? இது மாதிரி தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். அப்போ அது ஆரம்பத்துலேருந்து கொண்டு வந்திருக்கணும். அது கொண்டு வரலை இவங்க. எங்கே போனாலும் மாஸ் க்ரௌடு, அவரை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்து வருது. இங்கே போனால் 20,000 பேர், அங்கே போய் 50,000 பேர், அங்கே போனால் 1,00,000 பேருன்றானா இந்த க்ரௌடு ஓட்டாக மாறிடுச்சு. ஆமாம், இந்த க்ரௌடு ஓட்டாக மாறிடுச்சு. அப்போ அந்த ஓட்டாக மாறிட்ட பிறகு அவர்களை பக்குவப்படுத்தினால்தான் இந்த பிரச்சனைகள்லாம் குறையும். இன்னைக்கு கடா வெட்டுறா பக்குவப்படுத்த முடியுமா சார்? ஏன்னா இங்கே ராயபுரம் எம்எல்ஏ அவரே இன்னைக்கு வந்து கத்தியில் கேட்க விட்டுறாரு. ஏற்கனவே அந்த கத்தியில் கேட்க விட்டதெல்லாம் அஃபென்ஸ்ன்னு நல்லா தெரியும். வாழ்ல வெட்டுறது ஏகப்பட்ட பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு எம்எல்ஏ விட்டுறாரு சார். பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பு தம்பி லைலாமணி அதுக்கு சொல்கிறாரு, ஏதோ ஒன்று பண்ண வேணான்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அவர் கூட தான் இருக்காரு. ஆமாம், அப்படி இருக்கும் பொழுது அதை கேட்கல. அது வெற்றி கொண்டாட்டத்தின்னு ஒரு பகுதியாக போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது யாரோ ஒருத்தர் இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, டைரக்ஷன் போட்டு கோர்ட்டுக்கெலாம் போகலாம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் வந்துட்டு ஆட்கள் தேவைப்படுது, எம்எல்ஏக்கள் தேவைப்படுதுன்ற அந்த ஒரு பேரத்தில் போய்கிட்டு இருக்கு இப்போ கதை. அது முடிஞ்சிட்ட பிறகு தான்
நிரந்தரமாக இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் 118 கிடைச்சிட்டா போதும் அப்படின்றதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ் மார்க் மாதிரி தான், 30 மார்க் எடுத்தால் பாஸ்ன்ற கதை தான். அது திடீர்னு வந்து என்ன பண்ணா கேட்டால் குறைஞ்சிச்சினாலும் சிக்கல். நான் சொல்கிறத நீ வந்து கேட்கலன்னா அவ்வளோதான், நான் வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரெட்லாம் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் சரி செய்து தான் இவங்க என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியுமே தவிர, இப்போ பண்ணுறது வந்து என்ன கேட்டிங்கன்னா அறியாமையில் ஒரு அரசு அமைந்திருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ கிளவராக காமாக க்ளீனாக கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்த மாவட்ட செயலர்கள் வாரியாக கட்சியினுடைய அமைப்பு கொண்டு போகணும் கீழே. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா தாவேகாவில் உறுப்பினர் இல்லாதவர்கள் பல லட்சம் பேர், தாவேகால உறுப்பினர் இல்லாத பல லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க. அந்த இளைஞர்களை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்த போகிறீங்க அப்படின்னும் பொழுது அது பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் விஜயா ஃபோன் போட்டு சொல்ல போகிறாரு, ஆதவர்ஜனா ஃபோன் போட்டு சொல்லி கடை வெட்டுங்கப்பா நான் சொல்ல போகிறாரு கிடையாது. இவங்களா பண்ணிக்கிறது, இவங்களா செஞ்சுக்கிறது. அவன் யாருக்குமே அது மாவட்ட செயலர் கூட அவங்களுக்கு தெரியாது. உண்மைதான். அதை துண்டை வாங்கிக்கிறான், போட்டுக்கிறான், அவனா போட்டுக்கிறான். அது தன்னிச்சையாக செயல்பட்டவர்கள் தான் சார் இதில் அதிகம். அப்படி கிடைத்த வெற்றி அப்படின்னு. ஆனால் கெட்ட பேர் ஆட்சிக்கு தானே சார் வரும்? ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும், அதில் மாட்டுக்கிறது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், மாவட்ட செயலாளர்கள் மூலமாக ஒரு பகிரங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்கணும். ஒன்றுமே இல்லை, இப்படி திரும்பி திங்க் பண்ணி பாருங்க. தாவேகா தோற்று விட்டது அப்படி நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இப்போ பெரும்பான்மை வெற்றி பெற்றாங்க, அது அவங்களுடைய உழைப்பு, விஜயோடைய ஃபேஸ் வேல்யூக்கு ஒரு வாக்கு கிடச்சி. அதே அவங்க தோத்துட்டாங்க அப்படின்போது எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கும். சின்ன சின்ன பசங்கள்லாம் ஃபீல் ஆகிட்டு இருக்கும், பெரிய சிக்கலான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அதை வந்து இன்னைக்கு அது வந்து தற்காக்கப்பட்டிருக்கிறது, சேஃப்டி ஆயிடுச்சு அந்த சப்ஜெக்ட். ஆனால் இப்போ வெற்றி பெற்ற பிறகு இந்த வெற்றி கழிப்பை கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு பொதுமக்களை தொந்தரவு பண்ணுறது, பேருந்து போய் வழிமறிக்கிறது, ரோட்டில் போட்டு ஆட்டை வெட்டு, ஆட்டு கோயில் பாச போங்க, கோயிலுக்கு முன்னாடி போங்க, ஆட்டை வெட்டுங்க, எதை வேணா வெட்டுங்க, அது என்ன லீகலாக இருக்கோ, அந்த சாமிக்கு என்ன பலி கொடுக்குறவங்க பலி கொடுங்க, அதெல்லாம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் பொதுமக்களுக்கு இடையூறு விளைக்கும் போது நீ பொதுமக்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வேல்யூ கம்மி பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இதான் ஆரம்பங்கிறிய. ஆமாம், இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே விளையும் பயிர் முளையிலே தெரியும்ன்ற மாதிரி ஆரம்ப நிலையிலே இதை வந்து என்ன பண்ணணும் கேட்டால் தாவேகா நிர்வாகிகள் வந்து தலையிட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். இது ரொம்ப கஷ்டம், இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீ யாரா சொல்கிறதுன்றுவான், அது வேற விஷயம். நான் கட்சியிலே கிடையாது, எனக்கு தலைவரை பிடிக்கும், பிடிக்கும், ரசிகன்ட்டு கிடையாது, ரசிகன்ட்டு போயிடுவோம். அப்போ ரசிகனை தொண்டனாக மாற்றுகின்ற பணியிலே அவங்க இன்னும் ஈடுபடல. இனிமேல் ஆட்சி அமைத்த பிறகாவது அதை ஒரு கட்டமைப்பு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி ரசிகர் அப்படின்ற மனநிலையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். நீங்கள் தொண்டர் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகணும். ரசிகர்ன்ற வந்து அவன் பாட்டுக்கு அவன் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் தொண்டர்னும் போது அவனுக்கு பொறுப்பு இருக்கும். அவன் நாளைக்கு வந்து மாவட்ட செயலாளர்லாம் இன்றைக்கி ஒரு ஆட்டோ ஓட்டு நண்பருக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு, சம்மந்தம் இல்லாத ஆளுகள்லாம் இன்றைக்கி எம்எல்ஏ ஆகிருக்காங்க அப்படின்பொழுது. ஏன்னா எல்லாருமே மிகப்பெரிய பழுத்த அரசியல் ஒரு 4-5 பேர் தான், செங்கோட்டையன், ஜெயஸ்ரீ பிரபாகரன், ஆதவர்ஜனா, இவங்கெல்லாம் அரசியல் தெரியுமே தவிர நிர்மல்குமார் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் மீதி இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஃப்ரெஷர்ஸு. அப்போ அவங்கள வழிகாட்டுறதுக்கு தலைமை சரியான முறையில் வந்துட்டு அந்த வகுப்புகள்லாம் எடுத்து அவங்கள வந்து கரெக்டான முறையில் கொண்டு போனால்தான் இது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே சிட்டிக்குள்ளே கூட இன்னும் 14 தொகுதி வெற்றி பெற்றிருக்காங்க சென்னைக்குள்ளே. அப்படின்னும் போது 14 தொகுதியும் திமுகவுடைய கோட்டையாக இருந்துச்சு. திமுகவில் வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா மாவட்ட செயலாளர்கள்லாம் தங்களை பெரிய மன்னர்கள் போல நினச்சிட்டாங்க. கட்சி சட்டமன்ற உறுப்பினரோட கருத்து வேறுபாடு, அதே போல் சீட்டு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேரம், குதிரை பேரம் நடத்துறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த மாதிரி மாவட்ட செயலர்கள் நம்பி தான் இன்றைக்கி 14 தொகுதியிலும் முதல் முறையாக வந்து தோற்றுருக்காங்க. அந்த பக்கம் நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா இருக்கிற 9 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுது, திருத்தணி ஹரி வெற்றி பெறுறாரு. காஞ்சிபுரத்தில் சுத்தமாக வாஷ் அவுட், எந்த தொகுதியும் கிடைக்கல. அப்போ இந்த கேசிடிசின்னு சொல்ல மதுரையும் சுத்தமாக வாஷ் அவுட், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருத்தணி, சென்னை இது ஃபுல்லாகவே என்ன கேட்டால் வாஷ் அவுட் பண்ணி கையில் கொடுத்துறாங்க. 2 தொகுதி தான் வின் பண்ணியிருக்காங்க. மதுரை பக்கத்தில் நீங்கள் போனாலும் அப்படி தான், அங்கேயும் 9 தொகுதியில் 2 தொகுதி அதிமுக ஒன்று, காங்கிரஸ் ஒன்று வெற்றி பெற்றிருக்காங்க போல். மீதி எல்லாம் அவங்க அடிக்கிறாங்க. திமுக ஓட்டு அப்படியே திமுககாரங்க போட்டிருக்காங்க. ஆமாம், அதில் மாட்டுக்கு அதிமுக ஓட்டு அதிமுக விழுந்திருக்கு. ஆனால் அதோட கொஞ்சம் அந்த ஸ்லாப் மேலே ஏறி வந்துட்டு ஓட்டே போடாமல் சுற்றி தான் பார்த்தீங்களா, இவன் ஓட்டு போட்டான் மொத்த பேரும். ஆமாம், 69% தான் நமக்கு மேக்ஸிமம் வரும், 69-70க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் 84-90 மேலே போன ஓட்டெல்லாம் பார்த்தா இவங்களுது. அப்படின்னும் போது இந்த வாக்கு சதவீதத்தை தக்க வைத்துக் கொள்ளணும். இது மட்டும் மேட்டர் இல்லை,
அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, 2029 பாராளுமன்ற தேர்தல் வருது, புரியுதுங்களா, மேயர் எலெக்ஷன் வரப்போகுது. இது மாதிரி பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணாமல் இந்த ஆனால் இது எல்லாத்தையும் பாதிக்கும்ல சார்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலில் மெயினாக பாதிக்கும். இந்த ஏரியா பசங்க அப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஆமாம், இல்லை சார், இப்போ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரவுண்ட் லெவல், இதாவது எல்லாரும் போட்டாங்க. இது ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு வார்டு, நம்ம இருக்கக்கூடிய தெரு 15 தெரு 20 தெரு 30 தெருக்குள்ளே இருக்கக்கூடியது. அந்த தெருக்குள்ளே போகும்பொழுதும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த வேலைகள் நம்ம பண்ண முடியாது. இது வந்து தெரிஞ்சிடும், சப்ஜெக்ட் தெரிஞ்சிடும். அப்படின்னும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். ஆனால் இவங்க போராடி வந்திருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்க எதிர்த்தவர்கள்லாம் ஜாம்பவான்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதல்வர் வந்து ஒரு ஜாம்பவான். அவரை வந்து ஒரு தொகுதியில் வந்து தோற்கடிக்கிறாங்க அப்படின் பொழுது என்ன கேட்டிங்கன்னா, அப்போ எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம சர்வசாதாரணமாக மாவட்ட செயலர் பார்த்துப்பாரு, அவர் பார்த்துப்பார், இவர் பார்த்துப்பாருன்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுடைய தலையீடு இருக்கணும் சார். கண்டிப்பா. அது மாதிரி விஜய் அவர்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் அவருடைய தலையீடு இருக்கணும். 234 சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியில் 2 பேர் 3 பேர் முக்கியமான ஆட்கள் நியமிச்சு அவங்களை எல்லாத்தையும் கரெக்டாக அந்த நிர்வாகத்தை, கட்சி நிர்வாகம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஆமா, நீங்க அதை விட்டுருங்க, ஆட்சி நிர்வாகத்துக்கு IAS IPS அவங்க வந்து அதிகாரிகள் எல்லாத்துக்கும் அதிகாரி வந்துட போறாங்க. இந்த நிர்வாகம் மிக முக்கியமான ஒரு, இவங்க தானே மானத்தை வாங்கிடுவாங்க. ஆமா, அங்கொன்று இங்கொன்றுமா பிரச்சனை ஏற்படுத்தி சிக்கலா. ஆனா திமுக தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம் தானே சார்? பல கொலைகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் குழந்தைகள் பாதுகாப்பு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வர திமுக தோல்விக்கு ஒரு காரணம் போயிடுச்சு. திமுக சார் ஒரு விஷயம் கேட்டால் அதெல்லாம் நம்ம சுய ஒழுக்கத்தை சார்ந்தது சார். அது வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு இப்போ நீங்கள் வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம். இது வரைக்குமே எல்லாருமே சொன்னது அதுதான். ஒரு பக்கம் என்ன கேட்டால், தரையிலே தலைவர்களை தேடுகின்ற பொழுது திரையிலே தலைவர்களை தேட ஆரம்பிச்சிட்டா நம்ம ஆள் ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டால், இதே தான் நீங்கள் இப்போ கேரளாவில் எடுங்களேன், அண்டை மாநிலம் கேரளா. இந்த ஏறினா செங்கோட்டை ஏறினா கேரளா, இந்த பக்கம் போனாலும் கேரளா. அப்படி இருக்கும் பொழுது பொள்ளாச்சி பாலக்காடு வழியாக போயிடுறோம், பல வழியாக போகிறோம். ஆனால் அண்டை மாநிலம் கேரளா, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி இருந்து பினராயி விஜயன் இருந்தார். அவர் நல்லா தான் ஆட்சி பண்ணார், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவரை தூக்கி இருந்துவிட்டு இன்றைக்கி காங்கிரஸ் வந்துருச்சு. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு மாற்றாக திமுக சரியில்லைன்னா அதிமுகன்னு ஒன்று அமைப்பு இருக்குது, அவங்களும் ஒரு இதில் இருக்காங்க. அவங்க போய் பாஜக கூட்டணியில் போயிடுறாங்க. அந்த அம்மா பாஜக வந்துட்டு என்ன எக்காலத்தை கொண்டு பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மாவை பற்றி கவலைப்படலை, அவங்களுடைய கொள்கை பற்றி கவலை இவங்க போலாங்க. ஆனால் மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்காம தாவேக்காவை தேர்ந்தெடுக்கிறாங்க. பெருவாரியான வாக்குகள் வருது. ஒவ்வொரு ஓட்டும் பார்த்தீங்கன்னா மாதவரத்தில் 60,000 65,000 வாக்குன்றாங்க. ஆமாம், சாலிடா. ஆவடியில் 50,000க்கு மேலே, அது மாதிரி அம்பத்தூரில் 50,000க்கு மேலே. இது நான் சொல்ல லீடிங், தாவேக்கா போட்ட லீடு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 1000 1500 2000 இது மட்டுமே 15 தொகுதியில் தாவேக்கா தோத்துருக்காங்க. ஒரு தொகுதியில் திருப்பத்தூரில் பெரிய கருப்பன் முன்னாள் அமைச்சர் ஒரே ஓட்டு வன்னியரசு அவர்களுக்கும் நெக் டு நெக் தான் போச்சு. இதில் திண்டிவனத்தில். அப்படின்னும் பொழுது இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஏதோ குருட்டாம்புகளை போட்ட ஓட்டு மாதிரி தெரியல. ஆனால் இது வந்து பெரிய அலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களும் 74 வின் பண்ணிருக்காங்க, அவங்களும் 54 வின் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன சின்ன அமைப்புகளும் வெற்றி பெற்றிருக்கு, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிற போது அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வார்களா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதில் அதில் ரொம்ப சீரியஸாக போகணும். பதவி வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்ற மேட்ரு நம்ம தான், அந்த மேட்ருக்குள்ளே இதில் போக முடியாது. இதே சரிவர எடுத்து செல்லணும். இதை கரெக்டாக 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்ய முடியுமா? கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம். கூட்டாட்சி அப்படின்னும் பொழுதே அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கும். நிதிஷ்குமார் என்ன ஃபேஸ் பண்ணார்னு உங்களுக்கு தெரியும். 3 மாதம். ஆமாம், அது மாதிரி நிறைய கூட்டணி பிரச்சனைகள் இருக்குது. அந்த கூட்டணி பிரச்சனைகளை இவங்க வந்து தக்க வைத்துக் கொள்வார்களா? பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் பத்திரிகையாளர் கூப்பிட்டு அவங்க 1000 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெறும், ஆங்காங்கே வந்து பிரச்சனைகள் ஏற்படும். இது எல்லாத்தையும் சரி செஞ்சு கொண்டு போகும்பொழுது தான் அந்த ஆட்சி நிலைக்கும், அந்த ஆட்சிக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மக்கள் மத்தியில். ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னும் போது அவள்தான் நம்ம இனிமேல் வந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமல் அதை வெளியிலிருந்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை தாவேக்கா உருவாக்கினால் மட்டும்தான் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஏன்னா இதில் நிறைய இடர்பாடுகள், நிறைய சிக்கல். நீங்கள் எதிர்க்க போகிற ஆள் சாதாரண ஆள் கிடையாது. எதிர்கட்சியாக இருந்தது வேற, ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ நீங்கள் சொன்னீங்க, திமுக வந்து இந்த மாதிரி பாலியல் விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு யாருக்கும் சொல்லலை. மைக்கில் போட்டு நாங்கள் திமுக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறோம், நீங்கள் பாலியல் ரீதியாக பிரச்சனைகள் பண்ணலாம் சொல்ல. அவன் பண்ணால் மாட்டிக்கிட்டான். அந்த ஞானசேகரனாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்த விஷயங்கள் நம்ம பார்க்கின்ற பொழுது அது அவனுடைய அவங்க இண்டிவிஜுவலுடைய பிரச்சனை, அதை அவன் ஃபேஸ் பண்ணிக்கிறான். அவனுக்கு வந்து வாழ்நாள் சிறை கொடுத்துட்றாங்க. ஆனால் அது மாதிரியான ஒரு அசம்பாவிதம் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா என்டையராக ஆட்சிக்கு கருப்பு புள்ளி தானே. அதை தான் வந்து தவிர்க்கணும் அப்படின்னும் பொழுது ஸ்ட்ராங்கான வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும். அதே போல்
கட்சி நிர்வாகிகளை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து கேட்டால் மானவரியான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்து இந்த கட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பேரை உருவாக்கிடும். ஆட்சிக்கு பெரிய ஆபத்து வந்து. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.